நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் ரிவர்ஸில் டைப் ஆகும். சில நேரங்களில் எழுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் ஆகும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எதுலலாம் வரும்னு கேட்டிங்கன்னா, போட்டோஷாப் CS6 அப்படி இல்லைனா போட்டோஷாப் CC வெர்ஷனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி டைப்பிங் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளங்களை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் போட்டோஷாப்பில் 2019 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 2019 போட்டோஷாப்ல ஒரு சில டைப்பிங் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல இருக்க எழுத்து எல்லாமே முருகன் துணை அப்படிங்கக்கூடிய எழுத்து தான் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஆனா எனக்கு கடைசியா இருக்கக்கூடிய அந்த எழுத்து மட்டும்தான் தெளிவா தெரியுது. பாக்கி இருக்க எழுத்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல முருகன் துணை அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல எனக்கு டைப் ஆகுது. இது மேலேயே நான் வேற டெக்ஸ்ட் இப்போ வேற எழுத்து இதில் எழுதுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா டைப் ஆகும். ஓகேங்களா? இந்த ரிவர்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ரிவர்ஸில் டைப் ஆகுது சார், இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. மூவ் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு இருக்கும். இந்த டைப்பில் லாங்குவேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் கேரக்டர் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஒரு கிளிக் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிவர்ஸ் டைப்பிங் ஆன அந்த டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஒருவேளை நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி ரிவர்ஸில் டைப் ஆகுதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டைப்பிங் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கட்டங்கட்டமாக வரக்கூடிய பிரச்சனை. அதாவது அவங்க தமிழ் ஃபாண்ட் எல்லாமே வச்சுருப்போம், அதை டைப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டமாக வரும். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செந்தமிழ் RGB அப்படிங்கக்கூடிய ஃபாண்ட் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணாது. நம்ம அதிகமாக புகைப்படத்துறையிலையும் சரி பிரிண்டிங் துறையிலையும் சரி பயன்படுத்தக்கூடிய ஃபாண்ட் என்னன்னா செந்தமிழ் RGB ஃபாண்ட் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த செந்தமிழ் RGB ஃபாண்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோஷாப்பில் 2020 ஃபோட்டோஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். 2021 ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் செந்தமிழ் ஃபாண்டை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டமாக வரும். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் SR ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. SR ஃபாண்ட் வந்து செந்தமிழ் RGB SR இது மூணுமே ஒரே கேட்டகரி தான். SR அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட். உங்களுக்கு 2024 ஃபோட்டோஷாப் வச்சிருந்தாலும் அதில் தாராளமாக வேலை செய்யும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? ஃபாண்ட் இந்த மாதிரி கட்டமாக மாறுது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கீழே இதில் முருகன் துணை அப்படிங்கிறது ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி எனக்கு எழுத்து இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேருக்கு வருது. எனக்கு இந்த மாதிரி எழுத்து டைப் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் ஆகுதுன்னா இந்த மாதிரி டைப் அடிங்க. கொஞ்சம் எழுத்துக்களை டைப் அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விண்டோ போங்க. விண்டோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேராகிராஃப் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பேராகிராஃப் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லத்தீன் அப்படின்னு இருக்கா, இதில் மிடில் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒருவேளை நீங்கள் மிடில் தான் வச்சு டைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த எழுத்து சரியாக வரலன்னா லத்தீனுக்கு மாற்றுங்க, சரியாயிடும், அந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போ எனக்கு முருகன் துணை அப்படிங்கக்கூடிய எழுத்து தெளிவாக வந்துடுச்சு. இப்போ இதில் இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து சில நேரங்களில் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு டெமோவுக்கு நான் காட்டுறேன். சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடம் இருக்கும்போது, இந்த மாதிரி கேப் இருக்கும்போது இது வந்து எப்படி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை ஃபாண்டே இப்படி தானா அப்படின்னு நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கவங்க குழம்புவீங்க. சரிங்களா? உங்கள் ஃபாண்டு அதாவது ஃபோட்டோஷாப்பில் டைப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே இந்த கேரக்டர் அப்படிங்கக்கூடிய பேனலை பார்த்தா போதும். இந்த கேரக்டர் பேனல் இல்லைன்னா விண்டோவில் போயிட்டு ஜஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கேரக்டர் பேனல் வந்துடும். சரிங்களா? இதில் எல்லா உங்கள் வந்து டைப்பிங்கில் வரக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல VA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, VA தெரியுதுங்களா, மவுஸ் இருக்க இடம். இந்த இடத்துல 0ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 0ல தான் இருக்கணும். 0ல இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் இந்த பக்கத்தில் ஒரு VAன்னு இருக்கு பாருங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக 0ல தான் இருக்கணும். 0ல இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க T சிம்பிள் போட்டு ஆரோ மார்க் வந்து இது வந்து ஹரிசாண்டலாக போட்டிருக்கு. இந்த இடத்துல
வெர்டிகலாக போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு 200% நான் கொடுக்குறேன்னா என்னோட ஃபாண்டு 200% என்ன ஆகும், அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல கேரக்டர் பேனலில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜை 100 மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஃபாண்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த டி சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி குறுக்க ஒரு கோடு விழுதுறது இல்லை பாட்டத்தில் ஒரு கோடு விழுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செலக்டில் இருக்கக்கூடியதை இப்படி கிளிக் பண்ணி எடுத்து விட்டுட்டா போதும். உங்களுக்கு அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? டைப்பிங்கில் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேரக்டர் பேனலாக பார்த்துக்கலாம். சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்து வந்து நம்மளுக்கு சரியாக விழாது. இப்போ தூ அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், தூங்கிற எழுத்து சரியாக வராது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த எழுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல டி அப்படிங்கிறத டபுள் டி அப்படின்றது கேப்ஸ் லாக் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது மார்க்கில் இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து விட்டா போதும், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான். உங்கள் டைப்பிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வீடியோவில் சொன்ன மணிக்கு ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டைப்பிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,